So, 10th Home Science, lesson number 15, management of time and energy. Management of time and energy. Management of time and energy. We all have 24 hours, as we saw earlier, and we have to use our all energy within the 24 hours to work and to do our all essential things with available resources. Okay, let us discuss. 15.1, time and energy as resources. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் வாழ்க்கை முழுசா நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாகணும் காலிலேருந்து. அந்த நிறைய வகையான வேலைகள் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் வேலை இருக்குது, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டைம் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ். You have studied in the previous chapter that resource is something that available to you for getting some work done. Resources are of two types, human and non-human. Resources like time, money, and energy are available to us, but these are limited and we have to use this wisely and efficiently. ஸோ ரிசோர்ஸஸ், வாட் இஸ் ரிசோர்ஸஸ்? ரிசோர்ஸஸ்னால் என்ன? நம்ம இந்த ரிசோர்ஸஸை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ். லைக் டைம், மணி, எனர்ஜி, இதெல்லாமே நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் are available, but this have limited and to use wisely and efficiently. ஸோ இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டைமும் லிமிட்டடாக தான் இருக்கும், எனர்ஜி லிமிட்டடாக தான் இருக்கும், மணியும் லிமிட்டடாக இருக்கும். இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். Making use of available resources efficiently in a way that we get our work done is called the management of the resources. If you go to your friend's house in a bicycle, you will require time to reach the friend's house and energy to ride a bicycle. Even if you walk to a friend's house, you still need these two resources. Most of time, these two resources are used together and managed together. If you reach your friend's house using a shortcut, you have saving time and your energy. Hence, you are managing your time and energy more efficiently. Making best use of time and energy is known as time and energy management. Right. So, how to use time and energy? நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எனர்ஜியும் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாக்கா யூ கேன் யூஸ் பைசைக்கிள். ஐதர் நீங்கள் சைக்கிளில் போகலாம், இல்லை நடந்து போகலாம். சைக்கிளில் போனாலும் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது, டைம் தேவைப்படுது. அது சீக்கிரமாக உங்களுக்கு எனர்ஜிக்கு அதிகமாக தேவைப்படுது, டைம் கம்மியாக தேவைப்படுது, சீக்கிரம் சேர்ந்துடலாம். அதாவது நடந்து போனாலும் அதே மாதிரி தான். இது ரெண்டு ரிசோர்ஸஸ் கம்பல்சரியாக தேவை. இதே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் போனீங்கன்னாக்கா அந்த டைம் எனர்ஜி ரொம்ப மிச்சமாகும். ஸோ அக்கார்டிங் டு யுவர் நீட், உங்களோட எனர்ஜி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 15.2, டைம் பிளான் ஆர் ஷெட்யூல். In the previous chapter, you have studied the planning. The use of resources helps us in using them effectively and efficiently. In case of time, we have to prepare a time plan, or we can call it a time schedule. It involves thinking in advance about how are we going to use our time for doing various activities. A time plan is a advanced plan of what we are going to do in a given time period. Right. இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருந்து நீங்கள் லைஃப் லாங்காக ஒர்க்காக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் யூ வில் பி ஹேவிங் அ டைம் டேபிள் ஆர் ஷெட்யூல் டு ஃபாலோ இட். நீங்கள் ஒரு டைம் டேபிள் இல்லாட்டி ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா காலைல எழுந்திரிக்கணும், காலைல சாப்பிடணும், காலையிலுக்கு உண்டான வேலைகள்லாம் காலைல செய்யணும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு உண்டான மத்தியானம் செய்வோம். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு உண்டான வேலை சாயந்தரம் செய்வோம். அப்புறம் நைட்டுக்கு உண்டான வேலை நைட் செய்வோம். இது வீடு. அதே மாதிரி ஆஃபீஸ்னால் அதே மாதிரி தான். தென் பிஸ்னஸ்லாம் அதே மாதிரி தான். ஸோ லைஃப் ஃபுல்லாக நம்ம ஷெட்யூல் போட்டு பிளான் போட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்ட்டு ப்ரீப்ளான்டாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தாலும் தட் இஸ் டைம் பிளான் ஷெட்யூல். ஸோ இப்போ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு இந்த டைமில் இந்த சாப்டர் படிக்க போகிறேன், இந்த லெசன் படிக்க போகிறேன், இந்த ஹோம்ஒர்க் படிக்க போகிறேன் அப்படின்னு டெய்லி வைஸில் நீங்கள் இந்த ஷெட்யூல் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில் உங்கள் ஸ்டடீஸில், உங்கள் கரியரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி. ஸோ இதுவும் அந்த டைம் பிளான் தான் வருது. தட் இஸ் கால்ட் அஸ் டைம் பிளான் ஆர் ஷெட்யூல் ஆர் டைம் டேபிள்.
You have 2 assignments to submit to your study center by tomorrow. You find that your mother is not well and you have to get medicine for her, cook dinner for the family, and make beds. With the limited time available with you, how do you think you will complete all tasks successfully? Think of different options available to you. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்லாமே ப்ராக்டிகல்ஸ் அண்ட் டிஎம்ஏ எழுதிட்டு இருப்பீங்க. நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, நிறைய டிஎம்ஏ இருக்குது எழுதுறதுக்கு. பட் உங்கள் வீட்டில் சடனாக உங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் தான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், நீங்கள் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும், குக்கிங் பண்ணணும் எல்லாத்துக்கும். தென் எல்லாத்துக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா பெட்டிங் எல்லாம் போட்டாகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நாளைக்கு நீங்கள் 2 ப்ராஜெக்ட்டும் சப்மிட் பண்ணி ஆகும். எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு டைம் டேபிள் போடுவீங்க. அதுதான் யோசிக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் 1 என்ன சொன்னாங்கன்னாக்கா கெட் மெடிசன், மேக் டின்னர், மேக் பெட், சர்வ் டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே ரெக்வஸ்ட் டீச்சர் டு கிவ் யூ 1 more day டு சப்மிட் அசைன்மெண்ட். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு டீச்சர்கிட்ட 1 day எனக்கு பர்மிஷன் வேணும்ட்டு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆப்ஷன் 2 என்ன பண்ணலாம், யூ லிஸ்ட் ஆல் த டாஸ்க் டு பி டன் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் தெம். Get medicine and give to mother. Do assignment. Cook dinner in between. Go to make bed. Serve dinner and go back to complete the assignment. So இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் பண்ணலாம். எது ஃபஸ்ட்டு எது செகண்ட். முதல்ல உங்கள் அம்மாவுக்கு மதர் இது மெடிசன் வாங்கிட்டு வரணும், அது ஃபஸ்ட்டு. செகண்டு அந்த மீதி டைமில் கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதலாம். தேர்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். அந்த குக் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் போய் பெட்டு எல்லாம் சரி பண்ணலாம். ஃபோர்த்து எல்லாம் குக்கி முடிச்சாட்டி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நைட் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதலாம். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு. வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஷன்ஸ்? இந்த 2 ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூ டிட் நாட் லிஸ்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் தெம். இன் செகண்ட் ஆப்ஷன் யூ பிளான்ட் யுவர் டைம் ப்ராப்பர்லி அண்ட் completed all the tasks. Either you made the time plan in your mind. What was the first thing you did in option 2 which made it possible to do your work successfully? Yes, you listed all the activities to be completed and organized them in an order of priority. Right. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு லிஸ்ட்டும் போடல, எந்த ஒரு ப்ரையாரிட்டைஸும் பண்ணல, எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ணணும் செகண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் அப்படி ஆயிடுச்சு, பிளான் பண்ணாது. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு தேவையான டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸை, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. தென் ஆர்கனைஸ்டாக ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை, வீட்டு ஒர்க்கை ரெண்டுத்தையும் முடிச்சிட்டீங்க. திஸ் இஸ் த advantage of scheduling or planning. 15.2.1 steps in time planning. So what are the steps in time planning? Or time planning பண்ணும்போது என்ன steps இருக்கும்? Listing all the activities. First, you have to list the all activities. For example, if you want to prepare a schedule for your own, for your studies, நீங்களாம் இப்போ ஹோம் ஸ்கூலிங்கில் இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியாது, நினச்சி நேரத்தில் செக் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ப்ரையாரிட்டைஸாக ஒரு கரெக்டாக ப்ராப்பராக டெய்லி ஒரே மாதிரி இருக்கணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணானாக்கா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். வெதர் நீங்கள் வந்து எந்த டைமில் சாப்பிடணும், எந்த டைமில் தூங்கணும், எந்த டைமில் கிளாஸ் அட்டன் பண்ணணும், எந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ஒர்க் பண்ணணும், எந்த டைமில் விளையாடணும், எந்த டைமில் ஷாப்பிங் போகணும், எந்த டைமில் அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, க்ளீனிங் சரௌண்டிங்ஸ், ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி. தென் உங்களோட ஹாபீஸ்க்கு கொஞ்ச நேரம் டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் டைம் முதல் லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ண வாட்டி தான் டைமிங் பண்ணணும். தென் நீங்கள் குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் ஃப்ளெக்சிபிள் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ். ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்னாக்கா ஷாப்பிங் போகிறது, மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஒரே டைமில் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ஒர்க் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்சிபிள் இது ஆக்டிவிட்டீஸ். இன்ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்னாக்கா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் படிக்கிறீங்கனாக்கா அந்த ஸ்கூல் டைமிங், கிளாஸ் டைமிங், மியூசிக்னாக்கா மியூசிக் டைமிங், கேம்ஸ் பண்ணால் கேம்ஸ் டைமிங். ஸோ இதெல்லாமே மாற்ற முடியாது. தட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது குரூப்பிங் பண்ணணும், எதெல்லாம் ஃப்ளெக்சிபிளான ஆக்டிவிட்டீஸ், இன்ஃப்ளெக்சிபிளான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு. தென் தேர்ட் ஒன், எஸ்டிமேட்டிங் டைம் ரெக்வயர்ட் ஃபார் பர்ஃபார்மிங் ஈச் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் இதையும் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 என்னன்னாக்கா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு
போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 7 to 10 மினிட்ஸ் இல்லை 1 hour என்ன ஆகும்ட்டு அது நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். தென் ஸ்கூல் வந்து ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்க? 5 to 6 hours இருக்க போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் எது ஃபிக்ஸட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் எஸ்டிமேட் பண்ணணும், டைமிங் எஸ்டிமேட் பண்ணணும். தென் பேலன்சிங்கில் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டான டாஸ்க் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் டைமிங் ஒதுக்குனா வாட்டி, இந்த 24 hours எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் டைமிங் ஒதுக்குனா வாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆக்டிவிட்டீஸை பேலன்ஸ் பண்ணலாம். அந்த டைமிங் எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட்டு, இல்லை எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வருமோ அதுக்கு வந்து அதிகப்படுத்திட்டு, இந்த மாதிரி அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் டெய்லி வைஸில் சேஞ்ச் ஆகும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்க்கு தட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே நீங்கள் டைமிங்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் இன் டைம் பிளானிங். நெக்ஸ்ட் 15.2.2 while planning the use of your time in advance, keep the following points in mind. So நீங்கள் அட்வான்ஸாக தட் இஸ் ப்ரீ பிளான் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மேக் அ டைம் ஷெட்யூல் விச் யூ கேன் ஈஸிலி ஃபாலோ. உங்களுக்கு எந்த டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக் அ டைம் ஷெட்யூல் விச் இஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கேன் பி சேஞ்ச் ஈஸிலி இன் எமர்ஜென்சி. ஸோ எந்த டைம் ஷெட்யூல் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதோட எமர்ஜென்சி டைமில் எது வந்து நீங்களாக மாற்ற முடியுமோ, ஆல்டர் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் நீங்கள் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும். திங்க் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஆஃப் அன் ஆக்ஷன் ஃபார் எமர்ஜென்சி. இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா, ஃபார் சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அப்போ இந்த ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பேக்கப் ஆல்டர்னேட்டிவ் பிளான் நீங்கள் வச்சுக்கணும். அலோவ் ஃபார் ரெஸ்ட் அண்ட் லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஷெட்யூலில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அந்த டைம் ஒதுக்கிடணும். dovetail for better time utilization of time. You will learn about this little later in this lesson. ஸோ உங்களோட டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணணும், இல்லை டைம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பற்றி நம்ம லேட்டர் லெசனில் படிக்க போகிறோம். ஹியர் இஸ் அ மாடல் ஆஃப் டைம் ஷெட்யூல் ஃபார் சீதா, who has a school-going child, who has a school-going child and is also doing a course through open schooling. A list of all activities to be performed by her are presented in the table below. Note, the activities are underlined in the table given below have to be done at those different times, as the time to do them is inflexible. The other activities can be done according to her convenience as they are flexible. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெக்சிபிள் கிடையாது. தட் இஸ் அது அப்படியே அந்த டைமில் தான் பண்ணியாகணும். கீழே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சீதாங்கிற ஒரு விமன், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஸ்கூல் கோயிங் சைல்டு இருக்குது, இவங்க வந்து ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சுட்டு இருக்காங்க கோர்ஸு. ஸோ அவங்களோட ஷெட்யூல் என்னன்னு போட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். டைம் ஆக்டிவிட்டி. ஸோ 5:30 to 6:15 wake up and freshen up. 6:15 to 7 wash clothes, அவங்க துணி துவைக்கிறாங்க. 7 to 8:15 அவங்க பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறாங்க, லஞ்சும் குக் பண்ணுறாங்க. 8:15 to 8:30 அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. 8:30 to 9 அவங்க வந்து அவங்க சரௌண்டிங்ஸு பேக்கேஜ் பாக்ஸ் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. 9:30 to 9:30 அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. 9:30 to 11 அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. 11 to 11:30 அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிறாங்க. 11:30 to 11:45 அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 11:45 to 12:45 அவங்க படிக்கிறாங்க. 12:45 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள். 12:45 to 1 PM அவங்க வந்து அவங்க குழந்தையில கூட்டு வராங்க. ஸோ இது ஃப்ளெக்சிபிள் பண்ணவே முடியாது. 1 o'clock to 1:45 அவங்க வந்து லஞ்ச் சர்வ் பண்ணுறாங்க. 1:45 to 2 PM அவங்க வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறாங்க. 2 to 2:45 அவங்க பர்சனல் ஹாபிஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தென் 2:45 to 3 அவங்க வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 3 to 4 டீ பிரேக் எடுத்துக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. 4 to 4:15 அவங்க டெய்லி தேவைக்கு ஷாப்பிங் போகிறாங்க. தென் 4:15 to 5:15 வந்து அவங்க குழந்தைக்கு ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 5:15 to 6:15 அவங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 6:15 to 7:30 அவங்க வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. 7:30 to 8:30 அவங்க மறுபடியும் கிச்சன் க்ளீன் பண்ணுறாங்க. 8:30 to 8:45 ஸ்டடி பண்ணுறாங்க.
8:45 to 10 p.m. அவங்க வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க. 10:50 to 10:30 அவங்க தூங்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க டெய்லி ரொட்டீன் ஷெட்யூல். ஓகே. From the time plan presented above, you can observe that there are certain times of a day when a number of activities have to be performed within a fixed time period. These time periods are called peak load period. These peak load needs to be managed by proper planning. For example, children uniform can be ironed and kept ready for next morning, and some pre-preparations for lunch or breakfast can be done in the evening. This will reduce some pressure from this peak workload period in the morning. Next day. Working constantly leads to tiredness and fatigue, both physically and mentally. You may have also noticed that afternoon time is spent for rest and hobbies. This is called leisure period. This is essential to give rest to body and a break to monotony of their hectic routine. This also helps to recharge the body physically and emotionally. This also helps us to manage our peak workload efficient and remove stress. ஸோ மேலே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பீக் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸட் டைமில் ஒர்க் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பீக் லோடு அப்படிங்கிறாங்க. இந்த பீக் லோடை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி வைக்கிறது, இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஏதோ சின்னதாக லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாக்கா இந்த பீக் லோடு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த லோடோட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும், டயர்டு வந்துடும், ஃபேட்டிக் வந்துடும், அவங்களுக்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நடுவில் கொஞ்சம் மத்தியான நேரத்தில் லெஷர் பீரியட்னு பிரேக் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பப்போ பிரேக் எடுத்தால் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்ரி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வில் ஹாவ் தேர் ஓன் டைம் பிளான் அண்ட் எனி சான்ஸ் of time plan of family members clashing can be resolved by adjusting timing of different activities. Consider a family while the son is first leave to school, daughter leaves for college after that. Then the mother leaves for office. Since the bathing time can be adjusted accordingly. Son takes bath first, next daughter, and then mother. Then father is a shopkeeper, so he can bath after everyone. And I had a bath, left the school, the college office. Right. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. ஃபாதர், மதர், எல்டர் டாட்டர் அண்ட் சன். அப்படி இருக்கும்போது அந்த சன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் டாட்டர் வந்து காலேஜ் போகணும், அப்புறம் அம்மா வந்து ஒர்க்கிங் உமன்னு அவங்க ஒர்க்கு போகணும், தென் ஃபாதர் பிஸ்னஸ் மேனு அவங்க கடைசியாக போய் குளிக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷெடியூல் போயிடுக்கலாம். அதோட ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்க்கு ட்ராப் பண்ணிட்டு இவர் இதுக்கு போகலாம், கடைக்கு போகலாம். இந்த மாதிரி எல்லாமே நாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 15.2.3 Advantage of preparing at a time plan. When you plan and implement a time plan schedule, you realize how useful it has been to you. ஸோ ஒரு டைம் டேபிள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி தான் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். யூ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் ஆல் யுவர் ஒர்க் எஃபிஷியன்ட்லி வித்தவுட் ஃபீலிங் டயர்ட். ஸோ டயர்டே இல்லாமல் உங்களோட ஒர்க்கு உங்களால் பண்ணி முடிக்க முடியும். ஃபைன் டைம் ஃபார் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரிலாக்ஸேஷனும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். Find time for your hobbies like playing outdoor games, cricket, football, volleyball, and hockey. Doing embroidery, listening to music, dancing, watching TV. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹாபீஸு நீங்கள் விளையாடுறதுக்கு, மியூசிக் லிசன் பண்ணுறதுக்கு, டான்ஸிங், வாட்ச், டிவி பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும் டைம் நீங்கள் அலாட் பண்ண முடியும். டூ மோர் ப்ரொடக்டிவ் ஒர்க் இன் லெஸ் டைம். கம்மியான நேரத்தில் நிறைய ப்ரொடக்டிவான ஒர்க் பண்ண முடியும். You are saved from last minute tension and confusion. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷனோ, மறதியோ, டென்ஷன்லேருந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். பெட்டர் குவாலிட்டி ஒர்க் டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒர்க்கோட குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டு நாட் மேக் அ டைம் பிளான் ஐதர் மென்டலி ஆர் ஆன் அ பேப்பர். ஸோ நீங்கள் டைம் டேபிள் போடாமல், ஷெட்யூல் போடாமல் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, யூ மே நாட் ஹேவ் இனஃப் டைம் ஃபார் ஈச் டாஸ்க். ஸோ நீங்கள் நினச்ச நேரத்தை நினச்சது பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும், கரெக்டான டைம் இருக்காது. யூ மே நாட் ஹேவ் டைம் ஃபார்
unforeseen events like visitors dropping in or unexpected and urgent visit to the doctor if a family members has to be taken in. ஸோ நீங்கள் பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா திடீர்னு எதிர்பார்க்காத விஷயம் சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லை வீட்டில் அவங்க டாக்டர் கூப்பிட்டு போகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் இருக்காது. டு எனேபிள் அஸ் டு கம்ப்ளீட் ஆல் அவர் டாஸ்க் வி மஸ்ட் ட்ரை டு சேவ் டைம். ஹவு யூ திங்க் வி கேன் சேவ் டைம்? ஸோ நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நம்ம டைமை மிச்சப்படுத்தி ஆகணும். இந்த டைம் எப்படி மிச்சப்படுத்தலாம்னா we can save the time by making time plans and following them strictly. ஸோ நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் யூ கேன் சேவ் த டைம். நாட் வேஸ்டிங் த டைம். டைமை சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூஸிங் லேபர் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ லேபர் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் மிஷின்ஸ் டு க்ளீன் லைக் இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது. தென் டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு டிஷ் வாஷர்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் இருக்குது. தென் கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி லேபர் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனா டைம் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். டூயிங் 2 or more activities at the same time which is called dovetailing of activity. ஸோ 2 வேலையும் ஒட்டுக்கா பண்ணலாம். இதுக்கு பேர் தான் dovetailing. இந்த மாதிரி பண்ணும்போது டைம் மிச்சமாகும். Dovetailing is an ability to do 2 or 3 activities at the same time. ஸோ 2 இல்லாட்டி 3 ஆக்டிவிட்டி ஒரே டைமில் பண்ணுறதுக்கு பேர் தான் dovetailing. Let us see how we can incorporate the dovetailing in our activities. ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் எப்படி இந்த dovetailing பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். You have to cook dal, vegetable, wash dishes and wash clothes and washing machines. ஸோ இப்போ உங்களுக்கு பருப்பு வந்து குக் பண்ணணும், வெஜிடபிள் குக் பண்ணணும், டிஷ் வாஷ் பண்ணணும், க்ளோத்ஸ் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் வாஷிங் மிஷினில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்டடி, குக், டின்னர், ஹெல்ப் சிஸ்டர் வித் ஹர் ஹோம்ஒர்க். நீங்கள் படிக்கணும், நீங்கள் டின்னர் குக் பண்ணணும், நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க ஹோம்ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே உங்கள் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இது வந்து 2 ways நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 ஆக்டிவிட்டி டைம் நீடட். ஸோ தால் குக் பண்ணுறதுக்கு 20 minutes, வெஜிடபிள் குக் பண்ணுறதுக்கு 20 minutes, டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு 20 minutes, க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு 20 minutes. ஸோ டோட்டலாக 80 minutes நமக்கு தேவைப்படுது. ஆப்ஷன் 2 fill water in the washing machine and detergent and start washing. ஸோ வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த லிக்விடை போட்டு அந்த வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் 5 minutes. அதுக்கு 5 minutes தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் புட் த வாட்டர் அண்ட் ஸ்டவ் இந்த பாயிலிங் தால். அதே ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு அதில் சூடானோடனே தண்ணி சூடானோடனே கொதிச்ச உடனே தால் போடணும். அதுக்கு 2 minutes. தென் க்ளீன் அண்ட் வாஷ் தால் அண்ட் புட் இந்த வாட்டர் குக்கிங். ஸோ அடுப்பில் வந்து அந்த தண்ணி குக் ஆகிட்டு இருக்கும்போது தட் இஸ் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இந்த தாலை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போடலாம். அதுக்கு 5 minutes. தென் வாஷ் அண்ட் கட் த வெஜிடபிள்ஸ் டு கீப் ஃபார் குக்கிங். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அதுக்கு 10 minutes. வாஷ் டிஷ்ஷஸ் வைல் குக்கிங் அண்ட் வாஷிங் ஆஃப் க்ளோத்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ அடுப்பில் வந்து அந்த குக்கிங் நடந்துட்டுருக்கு. தென் வாஷிங் மிஷின் நடந்துருக்கு. அந்த டைம் நீங்கள் டிஷ்ஷை வாஷ் பண்ணலாம். வைண்ட் அப் கிச்சன் குக்கிங். ஸோ அதுக்கப்புறம் குக்கிங்கை முடிச்சுக்கலாம். அதுக்கு 5 minutes. தென் வைண்ட் அப் வாஷிங் க்ளோத்ஸ். அப்புறம் வாஷிங்கும் முடிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு 8 minutes. டோட்டலாக 55 minutes. ஸோ நீங்கள் டவுட்டெயிலிங் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 55 minutes தான் எடுத்துச்சு இந்த எல்லா ஆக்டிவிட்டியும். அதை டவுட்டெயிலிங் தனித்தனியாக நீங்கள் வேலை செய்யும்போது டவுட்டெயிலிங் பண்ணாதபோது உங்களுக்கு 80 minutes தேவைப்படுது. ஸோ நீங்கள் இங்கே டைம் மிச்சப்படுத்திருக்கீங்க. ஸோ ஆல்சோ வைல் டூயிங் டிஷஸ் யூ கேன் லிசன் டு மியூசிக் ஆர் ரேடியோ. ஸோ வேலை செய்யும்போது நம்ம மியூசிக்கோ ரேடியோ கேட்கலாம். Thus by dovetailing activities we can save time. இதனால நம்ம dovetailing பண்ணும்போது டைமை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Then 50.3 ways of saving energy. எப்படி எனர்ஜி நம்ம சேவ் பண்ண முடியும்? During the day we all do different types of activities which require different amount of energy. So morning பார்த்தீங்கன்னா நமக்கு different activities பண்ணோம் different energy தேவைப்படுது. Heavy activities like running, jogging, mopping requires a large amount of energy. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் பண்ணும்போது ஜாகிங் பண்ணும்போது வீடு வந்து துடைக்கும் போது நிறையா எனர்ஜி தேவைப்படுது. அது ஹெவி ஆக்டிவிட்டீஸ். தென் மாடரேட் ஆக்டிவிட்டீஸ் என்ன தகுது? ஸ்வீப்பிங், அயனிங், குக்கிங் ரெக்வயர்டு ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்ம வீடு கூட்டுறது, அயன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை இல்லை சமைக்கிறது, இதுக்கெல்லாம் மாடரேட்டான ஒரு எனர்ஜி தேவைப்படுது. இதெல்லாம் மாடரேட் ஆக்டிவிட்டி. தென் லைட் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரீடிங், வாட்சிங் டிவி அண்ட் லிசனிங் டு தி மியூசிக் நீட் வெரி லைட் எனர்ஜி. ஸோ நம்ம பாட்டு கேட்குறது, டிவி பார்க்குறது, இதுக்கு படிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் லைட்டான எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணலாம். ஸோ கீழே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபாதர், மதர் அண்ட் யூ நீங்கள் 3 பேரும்
ஹெவியான எனர்ஜி உங்களுக்கு ஒரு இது குடுத்துட்டாங்க. ஹெவியா சைக்கிளிங் பண்றீங்க, மாடரேட்டா குக்கிங் பண்றீங்க, லைட்டா ஸ்டடி பண்றீங்க. ஸோ அதே உங்க ஃபாதரும், மதரும் என்ன மாரி ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க அப்சர்வ் பண்ணணும். அத நீங்க எழுதணும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க.